சரி, இன்றைக்கி எபேசியர் 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. ஸோ அதில் 5ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா ஒரு 4 காரியங்கள் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா அன்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கும். அப்புறம் 3வது காரியம் பார்த்திங்கன்னா ஞானமுள்ளவர்களைப் போல் நடந்து கொள்ளுங்க, ஞானமாக நடவுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 4வது காரியம் பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக சொல்லி ஆலோசனை சொல்லியிருப்பார். சரிங்களா? கணவன்மார்கள் எப்படி இருக்கணும், மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த 4 காரியங்கள் தான் அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா அன்பில் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எழுதுவார். ஸோ முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 2ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சு, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சொல்லதான் தலைப்பு. இப்போ முதல் வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்பா இந்த இடத்துல சொல்கிறாரு, அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்துருந்தாரோ அந்த மாதிரி ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ வரோம் ஜெபம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. பார்த்திங்கன்னா அது மாத்திரம் பார்த்தா அப்போ பரிசுத்த இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, அதுதான் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ அதில் தான் தேவன் பிரியப்படுறார். நீங்கள் பாட்டுக்கு ஏனோதானான் இருந்துட்டு தேவனை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, தேவனை துதிக்க எல்லாம் நல்லது தான். பட் ஆனால் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யும் போது தான் அது தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து அப்படி தான் செஞ்சார். நம்ம யோவான் 8:29 வாசிக்கிறவர் சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே வந்ததுமே தனக்குன்னு எதுவுமே செய்யலை. அவர் எல்லாமே பிதாவின் சித்தம் தான். பிதா என்ன செய்கிறாரோ, பிதா என்ன சொல்கிறாரோ அதிலேயே இருந்தார். தனக்குன்னு ஒரு ஆசை எதுவுமே வச்சுக்கல. சரிங்களா? அப்போ யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ இதே தான் பார்த்தீங்கன்னா பவுல் அதே தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போ கலாத்தியர் 2:20 சொல்லும்போது சொல்கிறாரு, இனி நான் அல்ல, இனி எப்போ ரசிக்கப்பட்டேன்னு அவ்வளோதான், இனி நான் கிடையாது, இனி கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது. அதான் எதுவும் சொல்லுது, அவன் தன்னைத்தான் என்னை பின்பற்றணும், நான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதில் தான் தேவன் பிரியப்படார் பாருங்கள். இந்த 2 யோவான் 6 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நாம் அவருடைய கற்பனைகள் இப்படி நடப்பதே அன்பு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவருடைய கற்பனைகள் இப்படி நடப்பதே அன்பு. ஸோ அப்படியா நீங்கள் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தம்முடைய ஒரே பேரானார் குமாரனை கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மேல் வச்ச அன்புனால் சிலுவையில் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவ்வளோவா அன்புக்கு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்ம மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவரை என்னையோ அப்படியா மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்படியா நாங்கள் ஏசப்பா அப்போ எதிர்பார்க்குறது அதுதான். பார்த்தீங்களா? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அன்பில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 3ஆம் வசனம் பாருங்கள், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாக உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. சரிங்களா? பரிசுத்தவான்கள் அப்படின்னாலே அதில் வேசித்தனம் காணப்படக்கூடாது, அசுத்தம் காணப்படக்கூடாது, பொருளாசை காணப்படக்கூடாது. சரிங்களா? அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து இதுக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள் 4ஆம் வசனம் பாருங்கள், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். இப்போ இதெல்லாம் எது தகாதவைகள் நமக்கு தெரியும். ஆண்டவர் வேதத்தில் பார்க்குறோம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா வம்பு பண்ணோமா, ஏதாவது வம்பு பேச்சுக்கள் எல்லாம் வச்சுக்கிறோம், அதெல்லாம் விட்டுணும். பாருங்கள், பரியாசம் விட்டுணும், புத்தீனமான பேச்சு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் தகாதவைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். ஸோ இதெல்லாம் விட்டு விலகணும். இப்போ எது தகும் அப்படின்னா சோத்திரம் செய்தலே தகுது. அதை வேதத்தில் பார்க்குறோம், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே விலை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். சரிங்களா? அப்போ இதுக்கு நம்ம பழக்க வைக்கணும். பாருங்கள். சரிங்களா? இப்போ ஆண்டவருக்கு நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை இப்படியே என்ன மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் அப்படியே மாற்றிடுவார். பாருங்கள்
5ஆம் வசனம் பாருங்கள். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதைக்காரியாக, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ பார்த்தீங்களா, இப்படி விபச்சாரக்காரனாக இருக்காதீங்க, மேசி மார்க்கத்தானா இருக்காதீங்க, அசுத்தக்கனாக இருக்கா, விக்கிரகாரன் பொருளாசை எப்படியா இருக்காதீங்க, இப்போ அவங்களுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நரகத்துக்கு போகிறதுக்கு முதல் ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா விபச்சாரம் வேசித்தனம் தான். சரிங்களா, முதல்ல இருக்கிறது விபச்சாரம் வேசித்தனம் தான் நரகத்துக்கு போகிறதுல முதல் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவின்றி வேறு ஒன்றுக்கும் வரான். பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், அப்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம சார்ந்து கொள்ளணுமா, தேவனை சார்ந்து கொள்ளணும், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நம்ம ஒரு கரைப்படாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். பாருங்கள், இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாகாதும் இருந்தல். ஸோ இப்படிப்பட்ட செய்கிறவங்களால கீழ்ப்படியாமின் பிள்ளைகள்னால தேவ கோபாக்கிடை வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி மோசம் போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க, அந்த மாதிரி செய்கிறவங்களோட நீங்கள் வந்து பங்காளியாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லும்போது சொன்னால் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ கீழ்ப்படிதல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். வச்சுங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசீர்வாதம்லாம் எப்படி வரும் அப்படின்னா கீழ்ப்படிதல் மூலமாகவே நமக்கு வருகிறது. வச்சுங்களா, கீழ்ப்படிதல் மூலம் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், கீழ்ப்படிதல் வந்து கஷ்டம்தான். சரிங்களா, அப்போ ஆண்டவர் கிருபை கொடுப்பார், ஆண்டவர் கிருபை கேட்கணும். பாருங்கள், அப்போ ஆண்டவர் வந்து அதுக்கு உதவி செய்வார். பாருங்கள், அடுத்த பாருங்கள், 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா, அடுத்த 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா, 14ஆம் வசனத்தை தலைப்பாக இல்லை 8ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் பின்பகுதி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஸோ முதலாவது பார்த்தோம், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த இயேசு கிறிஸ்து மாதிரி அன்பில் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பின்பகுதி. சரிங்களா, 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ வெளிச்சம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். முன்னாடி வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருளில் இருந்தீங்க, பாவத்தில் இருந்தீங்க, இங்கே வந்து இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கிறார். பார்த்திங்க, அது இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்கிறதுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அதாவது பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை குறித்து தான் இந்த இடத்துல சொல்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஆவியின் கனி கொடுக்குறவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள்னால் என்ன, நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆவியின் கனி 9 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஆண்டவரே ஆவியின் கனி நான் நிரப்புங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒப்பு கொடுக்குறது ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். பாருங்கள், சரிங்களா, டக்குன்னு வர்றோம், ஆராதனை பண்ணுறோம், அது இல்லாதபடி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், சும்மா இருதயம் எப்படி இருக்குது, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கா. தான் சங்கீதத்தில் பார்க்குறோம், பக்தன் சொல்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சரிங்களா, ஒவ்வொரு நாள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை இன்னும் நீதி உள்ளவனாக மாற்றுங்க. தான் வேதத்தில் பார்க்குறோம், மத்தேயு 5:48 பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிற போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, பார்த்திங்கன்னா நம்ம ஆராய்ஞ்சது வந்து ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது இல்லை, முடிவு பெறும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது அவ்வளோ சுலபம் கிடையாது. சரிங்களா, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு ஆண்டவர் வந்து தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நமக்கு நம்ம வாங்கியிருக்கார். இப்போ ரட்சர் தம்முடைய சொந்த உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து இந்த ரட்சிப்பை வந்து நமக்கு அளிச்சிருக்கார். சரிங்களா, அப்போ இதை வந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ தேவனோடு சஞ்சரிக்கும் போது தான் தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். பாருங்கள், ஆவியின் கனி சகல நற்குலத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கொலோசியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அப்போ அந்த அன்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள்
சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஸோ அந்த இடத்துல சொல்ல பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானதாக எது கர்த்தருக்கு அப்போ வேத வசனத்தின்படி நடக்கிறதா கர்த்தருக்கு பிரியமானது. நம்ம சோதித்து ஒவ்வொன்றும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் இது வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, வேதத்துக்கு இது ஒத்து போகுதா, இல்லை வேதத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சாத்தான் நம்ம சிந்தனை மண்டலத்தை தான் வந்து தாக்குறான். சரிங்களா, நம்ம சிந்தனை மண்டலில் கெட்ட சிந்தனைகளை போடுறான், பாவம் செய்யும்படியாக தூண்டுறான். அப்போ அந்த மாதிரியான சாத்தானின் அட்டாக்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தனைகள் வரும்போது அதை வர சிந்தனை சிந்திக்க நம்ம விடக்கூடாது. பாருங்கள், அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா அப்படின்னு சொல்லி நம்ம தலைக்கவசம் நமக்கு தேவை. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா தேவ வசனத்தினால, தேவ ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு கெட்ட சிந்தனை வரும்போது அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை துரத்தி விடணும். பாருங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவ வசனத்தின் மூலமாக சொல்லி அதை வந்து துரத்தி போகணும். இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், கெட்ட சிந்தனையை கொண்டு வருகிற ஆவி இயேசு நாமத்தை, இந்த மாதிரி பொல்லாத எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவியை இயேசு நாமத்தில் வெளியே போகணும்னு சொல்லுகிறேன். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறது. சரிங்களா, அதுதான் வந்து கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் சொல்கிறது அதுதான் இது. சரிங்களா, அப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். பாருங்கள், சாத்தானை வந்து துரத்தணும். அப்பாலே போ சாத்தானை, எனக்கு பின்னால் போ சாத்தானை சொல்லி இயேசு கிறிஸ்து துரத்தினார்ல. ஸோ பார்த்தீங்கன்னா பாவம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துக்கு சோதனை வந்துச்சு. அப்போ அவர் என்ன சொல்லுவார், வேத வசனத்தை சொல்லிவிட்டு அப்பாலே போ சாத்தானன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அவனை வந்து துரத்தி இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம எல்லைக்குள்ளேயே அவனை வந்து விடக்கூடாது. அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள்னு சொல்லி. அப்போ எப்படியாவது அவன் நுழைய பார்ப்பான். சரிங்களா, அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்குமே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா துன்மார்க்கர் வந்து ரொம்ப பாவத்தில் நடக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ரொம்ப அவலட்சணமாக இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, தூங்குறதை பற்றி சொல்லலை, அதாவது பாவத்தில் மரித்து கிடக்கிறவங்கள பற்றி சொல்லுது. சரிங்களா, பாவத்திலேயே வந்து மரித்து மூழ்கி இருக்கிறவங்க அவங்கள பற்றி சொல்லுது. சரிங்களா, அப்போ நீங்கள் பாவத்திலே துவண்ட கிடந்தீங்கன்னா நீ அதிலிருந்து எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ தூங்குகிறத பற்றி சொல்ல, இது பாவத்தில் விழுந்து கிடக்கிறவங்கள பாவத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வா, பாவத்திலிருந்து வெளியே வா, அப்போ இயேசு கிறிஸ்துவனை பிரகாசிப்பார்னு சொல்ல, பாவத்தை விட்டு இந்த தூசியை உதற விட்டு எழுந்துருன்னு சொல்லி நம்ம இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அப்போ இயேசு கிறிஸ்துவோட கிருபையை கேட்கணும். பாருங்கள், அப்போ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, என்னை விடுதலை பண்ணுங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் எந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வல்லவராக இருக்கார். ஆனால் அதற்காக வந்து தம்மை தாமே வந்து சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்துட்டார். சரிங்களா, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். சரிங்களா, அப்போ வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்லி பார்க்க, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். பாருங்கள், சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும், வேத வசனத்தின்படியாக நம்ம நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா, எவ்வளோ நீங்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுங்கிறதோ அந்தளவுக்கு தான் உங்களால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஒரு கனியுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அதை நம்ம பார்க்குறோம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா சாத்தான் ஒரு சைடில் போராடுவான், அவன் பாவ இச்சைகளை கொண்டு வர பார்ப்பான், சரீர பலவீனங்களை கொண்டு போக பார்ப்பான், வியாதிகளை கொண்டு வர பார்ப்பான், எப்படியா போட்டு நம்மளை முடக்கணும்னு சொல்லி பார்ப்பான். பாருங்கள், ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் நம்ம போராடி ஜம் பண்ணி மேற்கொண்டு இப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறோம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலவீனங்களை நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், சரிங்களா, அப்போ பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியோட துணை நமக்கு தேவை. சரிங்களா, அப்போ ஆவியானோட துணை நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவும் நமக்கு பரிசுத்தத்தில் நம்ம நடத்த வல்லவராக இருக்கார். அவரும் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், அப்போ அவர் நம்மை சார்ந்து கொள்ளும்போது தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நம்ம வாழ முடியும். சரிங்களா, ஒரு பாவமில்லாத ஒரு ஜீவியம் நம்மளால் செய்ய முடியும். பார்த்திங்கன்னா அடுத்த 3ஆம் பகுதி ஞானமாய் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஞானமாய் நடந்து கொள்ளுங்க 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 15 முதல் 21ஆம் வசனம். அந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஞானமாக நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் 15 முதல் 21 வரை. சரிங்களா,
ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவன் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, எது ஞானமாக நடக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்த ஞானமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஞானமாக நடக்கிறது அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தலாம்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் வந்து பயங்கரமாக இருக்குது, சரிங்களா? உலகத்தில் இந்த பக்கம் திரும்பினா பாவம், அந்த பக்கம் திரும்பினா பாவம், எல்லா சுற்றியும் வந்து உலகம் நம்மை வந்து ஒரு ஈர்க்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்குது, சரிங்களா? நம்ம அந்த டைமை வந்து யூஸ் பண்ண வேண்டியது எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். எல்லாருக்குமே அந்த 24 மணி நேரம் தான். நம்ம வந்து அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ எது வீணான காரியங்கள், சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இன்டர்நெட் ஒன்று வந்துருச்சு பாருங்கள், இன்டர்நெட்டு செல்ஃபோன் வந்துருச்சு. அதில் உட்காந்து தேவையில்லாமல் பல மணி நேரம் போட்டு நம்ம ஆவி ஆத்மா சரி எல்லாமே கெட்டு போயிடும், சரிங்களா? அந்த இன்டர்நெட்டில் உட்காந்து தேவையில்லாத காரியங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஆவி ஆத்மா சரி எல்லாமே பாதிக்கப்படும். இந்த வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். இங்கே அந்த மாதிரி டைம் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 1ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் போய் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருங்க. அப்போ வந்து நீங்கள் நல்லா கனி கொடுப்பீங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேதத்தில் நல்லா வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுறதுலையும் வேதத்தை தேவனை ஸ்தோத்தரிக்கிறதிலும் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறதில் தியானிக்கிறதிலும் ஆராய்கிறதிலும் நீங்கள் வந்து உங்களை வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். விசேஷமாக உங்களுக்கு எந்த அழைப்பு கொடுத்துருக்காரோ அந்த அழைப்பை குறித்த காரியங்களை வந்து நீங்கள் சிந்திங்க, அதுக்காக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் உங்கள் தாளந்துகளை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக தேடுறதுக்காக வந்து நீங்கள் வந்து அதுக்காக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியை குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை யூஸ்ஃபுல்லான காரியங்களை வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி உட்காந்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், ஆண்டவரே எது நான் வீணாக இருக்கேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து விட்டு ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூங்கியே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ரொம்ப அதிகமான தூக்கம் இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன ஒரு மாம்சத்தின் கிரியைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் பாருங்கள், சொல்லி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இதிலேருந்து நம்ம முதல்ல வந்து வாஞ்சிக்கணும் பாருங்கள், நான் இதிலேருந்து வெளியே வரணும், ஆண்டவர் நான் பிரியமாக நடக்கணும். வாஞ்சிச்சாலே ஆண்டவர் செஞ்சிருவார். ஆண்டவர் முதல்ல வாஞ்சிக்கணும், இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும் பாருங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவது அவர் உதவி செய்வார் பாருங்கள். எப்போ ஏற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும் பாருங்கள், ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் உதவியை நாடணும் பாருங்கள். ஆவிய பரிசுத்தாவியோட உதவியை நாடணும், இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாடணும் பாருங்கள், நிச்சயமாக அவர் உதவி செய்வார். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் வந்து நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். இப்போ தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா தேவ வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியும். இப்போ தேவ வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், சரிங்களா? அப்போ அந்த வசனத்தின்படியாக நீங்கள் வந்து செய்யுங்க, சரிங்களா? அதான் சொல்கிறார், தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள முடியும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த 2 வசனம் பாருங்கள், 18, 19 ரொம்ப முக்கியமான வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகளையும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவான தேவனை சோத்தரித்து தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஆவியில் நிறைந்து துதி பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இது என்றைக்கோ நல்ல அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? அப்போ அதிலே நின்றுட்டிங்கன்னா நீங்கள் வந்து வளர முடியாது, சரிங்களா? அப்போ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுகிற ஜெபம் நம்ம ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்பி துதிக்கிற துதியை இந்த இடத்துல சொல்லியிருக்கு. 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:18 பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆவியில் நிறைந்து துதி, ஆவியில் நிறைந்து ஜெபம், இது ரெண்டுமே நமக்கு தேவை, சரிங்களா? அப்போ நம்ம எப்போ ஜெபம் பண்ண உட்காந்தாலும் ஆவியில் நிறைந்து துதி பாடல்களை பாடுறது, அதான் இந்த சொல்கிறார். ஆவியில் நிறைந்து சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு. ஸோ சங்கீதம் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இந்த பாடல்கள் வேணால் எடுத்துக்கலாம். கீர்த்தனை பாடல்கள் வந்து கீர்த்தனை பாடல்கள், சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து பாடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஞானப்பாட்டு அப்படிங்கிறது பார்த்தோன்னா இசைக்கியான சொல்லும்போது சொல்கிறார், இந்த ஞானப்பாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரிசுத்த அந்நிய பாஷையில் பாடுறது, சரிங்களா? அந்நிய பாஷையில் நீங்கள் ஒரு டியூன் போட்டு பாடுறது, சரிங்களா? அதான் சங்கீதம் அப்படிங்கிறது நான் தான் நார்மலான வேத வசனங்களை வச்சு இல்லை மற்ற பாடல்கள் பாடுறது. கீர்த்தனை வந்து கீர்த்தனை பாடல்கள், அதே மாதிரி ஞானப்பாட்டு. அப்போ பரிசுத்த
அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி நீங்களாக வந்து ஒரு ராகம் போட்டு அந்த அந்நிய பாஷையில் பாடுறது சரிங்களா. அந்நிய பாஷையில் பாடுறது அதுதான் வந்து அந்த ஞான பாட்டு சரிங்களா. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி. ஸோ ஆவியில் நிறைந்து இதெல்லாம் செய்யும்போது அதோட வல்லமை பயங்கரமாக இருக்கும். தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம வந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். பரிசுத்த வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா பத்தாது. அப்போ அதுக்கு ஒரு பிரயாசம் தேவை சரிங்களா. பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறவன் பாவ கயிறினால் கட்டப்படுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வல்லமை தேவை சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வந்து வாழ்ந்துட முடியாது. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்திலேருந்து வெளியே விடுறதுக்கே நமக்கு ஒரு வல்லமை தேவை சரிங்களா. இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள். அதுக்கு தான் அந்த வல்லமை பெறதுக்குள்ள இந்த வழிகளை வந்து ஆண்டவர் வச்சுருக்கார் பாருங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாவான தேவனை ஸ்தோத்தரித்து எல்லாவற்றுக்குமே சோத்திர பாட்டு பாடுங்க. ஆவியில் நிறைந்து சோத்திர பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறார். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஸோ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதே காரியத்தை தான் நம்ம அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா பரிசுத்தாவியால் நிரம்பி தான் என்ன பண்ணார். பரிசுத்தாவியால் நிரம்பி பரிசுத்த சாத்தானால் சோதிக்கப்படுறது கொண்டு போனான்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர்லையும் பார்க்குறோம், பல இடத்துல நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இப்போ பவுல் வந்து ஆவியில் நிரம்பினார். பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். இப்போ பரிசுத்தாவினரோட பலன் தேவை. இப்போ சத்துருடைய கிரியைகள் அழிக்கிறதுக்கு இந்த தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. ஆவியில் நிரம்பும் போது தான் தேவனுடைய நல்ல வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். இப்போ எதுக்கு ஜெபம் பண்ணுறோம், எதுக்கு நம்ம ஆவியில் சும்மா ஜெபம் பண்ணுறதுக்கும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா. அப்போ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது இன்னும் நம்ம வல்லமை பெருகும் பாருங்கள். அப்போ ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளே அப்போ தான் நம்ம வந்து அழிக்க முடியும். சத்துருவின் கிரியைகளை நம்ம அழிக்க முடியும். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற அரண்களை வந்து நம்ம வந்து உடைக்க முடியும் பாருங்கள் சரிங்களா. அப்போ பார்த்தீங்களா சாத்தானுடைய தந்திரங்களை வந்து நம்ம வந்து அறிந்து கொண்டு நம்ம வந்து தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் பாருங்கள். இந்த ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுற ஜெபம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 22ஆம் வசனத்துலேருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இது வந்து மனைவிகள் எப்படி இருக்கணும், புருஷர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கோர்ஸ் எழுதுறார். ரொம்ப முக்கியமான பகுதி. இதே காரியத்தை வந்து கொலோசியர்லேயே எழுதுகிறார் சரிங்களா. இதே காரியத்தை கொலோசியர்லேயே எழுதுகிறார். கணவன் மனைவிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எபேசர்லேயே இருக்கும், கொலோசியர்லேயே இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம் தலைப்பு, 22ஆம் வசனம் ஒரு தலைப்பாக போட்டுச்சா மனைவிகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் சரிங்களா. அது ஒரு தலைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனம் அடுத்த தலைப்பு, புருஷர்கள் எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு பாருங்கள். புருஷர்கள் உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அது ஒரு தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ 2 தலைப்பு சரிங்களா. இப்போ கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி சரிங்களா. 22 தலைப்பு சொன்னேன் நான். 22ஆம் வசனம் ஒரு தலைப்பு, 25ஆம் வசனம் ஒரு தலைப்பு. மனைவிகள் எப்படி இருக்கணும், புருஷர்கள் எப்படி இருக்கணும் சரிங்களா. அப்போ அதை தேவன் வச்ச சிஸ்டம். 22ஆம் வசனம் பாருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 23, 24 பாருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிற போல் புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கணும், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படித மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அதாவது அடுத்த 25ஆம் வசனம் பாருங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமைக்கு முன் நிறுத்திக்கொள்ளும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் சரிங்களா. அப்போ பார்த்தீங்களா புருஷர்கள் வந்து மனைவிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படி சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணும்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது சபை வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல் மனைவிகளும் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லி நம்ம இங்கே இடத்துல பார்க்குறோம் பாருங்கள் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேமிலியிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் வராது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா குறைகள் இருக்கும் சரிங்களா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவிகள் வந்து சாந்தம் அமைதியும் அடக்கமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிகள் பற்றி போட்டிருக்கு, சாந்தம் அமைதி அடக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் போட்டிருக்கு பாருங்கள். புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது. பார்த்தீங்கன்னா புருஷன் மேலே அதிகாரம் செலுத்துறது வந்து எந்த கணவனுக்குமே பிடிக்காது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா புருஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை புருஷன்மார்கள் சரியில்லாமல் நடந்தாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், உங்கள் கற்புள்ள
உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பை வந்து தேவன் வந்து மனைவிகள்கிட்ட கொடுத்துருக்கார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாறணும். அப்போ நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ ஆவுன்னு கத்தியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா குடும்பம் வந்து உடஞ்சி போயிடும் பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அமைதி, அடக்கம், சாந்தம். பெண்களை குறித்து சொல்லும்போது அதான் சொல்கிறாரு, அமைதியாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். புருஷர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, ஆலோசனை கொடுக்கலாம். புருஷர்களுக்கு நீங்கள் வந்து ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் புருஷர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது எந்த புருஷன்மார்களுக்குமே பிடிக்காது. அதுக்காக வந்து நீங்கள் ஜெர்மன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது. சிலர் பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் குடும்பம் வந்து சரியாக தலைச்சி வராது பாருங்கள். சரிங்களா? இப்போ தேவன் வந்து ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ இதுதான் தேவன் வச்சுருக்கிற சிஸ்டம். சரிங்களா? இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சரி, குடும்பம் தான் மெயின். சரிங்களா? குடும்பம் தான் ஒரு குட்டி சபை மாதிரி. அதை வந்து நம்ம கட்டி எழுப்பணும். இப்போ ஞானமாக இருந்து கட்டி எழுப்பணும் பாருங்கள். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் வந்து நீங்கள் வந்து எல்லாமே தாறுமாறாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும் தீமைக்கு தீமை உதாசனம் செய்யாதிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள் பாருங்கள். ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி தான் முக்கியமான ஆட்கள். சரிங்களா? அப்போ தேவன் தான் அதை இணைச்சிருக்கார். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி நினைக்கணும் சார்? பார்த்தீங்கன்னா குறையில்லாத ஆட்களே கிடையாது. சரிங்களா? கணவன்மார்கள்கிட்டையும் குறைகள் இருக்குது, மனைவிமார்கள்கிட்டையும் குறைகள் இருக்குது. இந்த குறையோடு சேர்த்து நம்ம அதை வந்து சிலதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் பாருங்கள். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண மாட்டிடுவார். எடுத்தோன்னே இப்போ எந்த ஃபேமிலியுமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த வேத வசனம் சொல்லுகிறபடியாக எந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மேட்சுமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் முதல்ல இணைச்சது அந்த குடும்பத்தை கணவன் மனைவி தான் இணைச்சிருக்கார். ஆதாம் ஏவாளை தான் வந்து இணைச்சிருக்கார். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் செஞ்சதே எங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் தான் செஞ்சார். ஸோ கல்யாண வீட்டிலே ஒரு குறை இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் இப்போ நம்ம தேவனை வந்து அழைக்கணும் பாருங்கள். ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே வாங்க, என் குடும்பத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய செய்திகளை பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டும் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிகள் எப்படி இருக்கணும், கணவன்மார்கள் எப்படி இருக்கணும், அவங்க 2 பேர் எப்படி இருக்கணும், தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா செய்திகள் அப்படின்னு சொல்லியே தனியாக இருக்கும். அந்த செய்திகளுக்குள்ளே குடும்பத்தை கட்டும் தேவன் சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பக்கமாக சண்டை போட்டு எல்லாம் யாரோ ஒருத்தர் பக்கம் கத்துறது, இன்னொரு பக்கம் கத்துறது, நீ சரியில்லை நான் சரியில்லை குறைகளை சொல்லியே பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து இன்றைக்கி பிரிஞ்சு போய் பிள்ளைகளும் அதை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். சரிங்களா? ஒரு குடும்பத்தை கட்டுறது வந்து ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறது எவ்வளோ கஷ்டமான காரியம்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? நான் நிறையா பார்த்துருக்கேன் நான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா குடும்பத்தை தேவன் தான் கட்ட முடியும். சங்கீதம் 127 பார்க்குறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிற பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தேவன் தான் குடும்பத்தை கட்ட முடியும் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணணும், தேவ வசனத்தின்படியாக வாழ நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா மனைவிகள் வந்து வசனம் சொல்கிறபடியாக நடக்கணும் பாருங்கள். அதுக்கு சொல்லி ஜெபம் பண்ணணும் பாருங்கள். பார்த்துக்கு கண்ணாபின்னா இருந்துட்டு ஆண்டவர் குடும்பத்தை கட்டணும்னு ஆண்டவர் கட்ட முடியாது பாருங்கள். அப்போ நீங்கள் வசனத்தின்படி சொல்லணும் பாருங்கள். இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே வெண்ணம் போன்ற மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும். இப்போ பேசாமல் விட்டுறணும் பாருங்கள். பேசாமல் விட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன பிரச்சனை ஆனாலும் சொல்லி நீங்கள் வந்து ஆண்டவருக்கு முதல்ல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டு எல்லாமே தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு போவாங்க, எல்லாம் தேவங்கிட்ட கொண்டு போவாங்க. சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறோம். யாராவது ஒருத்தர் அமைதியாக இருக்கணும் பாருங்கள். யாராவது ஒருத்தர் அமைதியாக இருந்த தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் குடும்பத்தை கட்டி எழுப்பியிருப்பார். கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, யாராவது ஒருத்தர் நான் சரி என்னமோ சண்டை வரட்டும், ஆண்டவர் பார்த்துக்கட்டும், ஆண்டவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கிரியை செய்கிறதுக்கு கொடுங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்கள் ஒருத்தர் பேசிட்டு நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அமைதியாக இருந்துடும், ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தேவசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் என் குடும்பம் கட்டப்படணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் செழித்திருக்கணும், என் குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே வழி வந்து நீங்கள் வசனத்தின் வழியாக போகிறது தான். சரிங்களாப்பா? கணவன்மார்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது, மனைவிமார்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்குது. ஸோ புருஷர்களை பற்றி சொல்லியிருக்கு, புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா புருஷர்கள் வந்து தன் மனைவி வந்து பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியினால் பார்த்தீங்கன்னா விவேகத்தோடு நடங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் பாருங்கள். ஸோ ஒருத்தர் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா செய்வார். எவ்வளோ மோசமான பிரச்சனை டைவார்ஸ் ஆகிற நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அமைதியாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் விட்டுட்டு நீங்கள் பாட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவர் செய்வார். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம் என்னென்னா, தேவ வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களை உங்களை ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். அப்போ நிச்சயமாக செஞ்சிருவார். அந்த வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் செஞ்சிருவார். சரிங்களா? அந்த வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த வசனத்தின்படியாக நடக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை திடீர்னு அம்மா வீட்டுக்கு ஃபோன் அடிச்சிடுறது. ஃபோன் அடித்தாங்க இப்படி இல்லை ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சிடுறது. குடும்பத்தில் என் புருஷன் எப்படி சொல்கிறான் இப்படி முதலாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம நிறுத்திடணும் பாருங்கள். இதெல்லாம் நிறுத்திட்டு தேவ சமூகத்துக்கு போகணும் பாருங்கள். தேவ சமூகத்தில் ஆண்டவர் இது என் குடும்பத்தை பற்றி மற்றவங்களை புருஷனை பற்றி இல்லை மனைவியை பற்றி நம்ம 4 பேர்த்துக்கு சொன்னால் நமக்கு தான் கேவலம். வச்சுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு போங்க. தேவன்கிட்ட எல்லாமே சொல்லுங்கள். தேவன் எல்லாமே அறிஞ்சிருக்காரு. நான் வந்து முழங்கால நின்று குடும்பத்தை கட்டுங்க. சரிங்களா? முழங்கால் நின்று தேவ வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டிடுவார். இது 100% கேரண்டி. சரிங்களா? வசனத்துக்கு நேராக வசனத்து புருஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கா, அது ஆண்டவரே அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருங்க. புருஷன்மார்கள் அப்படி செய்யுங்க. புருஷர்கள் இப்படியா இருக்கணும்னு சொல்லியிருக்கா, ஆண்டவரே அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். மனைவிகமார்கள் இப்படியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே இப்படி எழுதியிருக்கு, இதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி மனைவிகளை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே அப்படியா நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரை நான் சரண்டர் பண்ணுறேன், உங்கள் வசனம் தான் எனக்கு முதல்னு சொல்லுங்கள். வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க, வசனத்தின்படியாக நடக்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குள்ள பாருங்கள். இப்போ உடனே இன்றைக்கி ஜெபம் பண்ணி நாளைக்கு செய்ய மாட்டார். சரிங்களா? இப்போ நீங்கள் விதைக்கிறீங்க. சரிங்களா? அப்போ கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை எப்பேற்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான காரியங்கள் உங்கள் குடும்பம் உடஞ்சி போகிற நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை டைவர்ஸ்க்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கலாம். சரிங்களா? டைவர்ஸ் ஆகிற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டுகிற தேவன் அவர். சரிங்களா? எப்பேற்பட்டு உடைந்து போன குடும்பத்தையும் வந்து தேவன் கட்டுகிற தேவனாக இருக்கார். டைவர்ஸில் வந்து ஆண்டவர் வந்து டைவர்ஸ் அப்படிங்கிறது சாத்தான்கிட்டேருந்து வருகிறது. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களை கெடுக்கிறதற்காக சாத்தான் வைத்திருக்கிற ஒரு திட்டம் தான் டைவர்ஸ். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. ஸோ பெண்களாகிய நீங்கள் அமைதியாக அடக்கமாக சாந்தமாக இருங்க. புருஷர்களாகிய நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து செய்வார் பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டைவர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மறந்துடுங்க. சரிங்களா? அந்த இடத்துல பார்க்குறோம், புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க. அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூறணும், அது மாதிரி புருஷனானவர்கள் மனைவிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ நீங்கள் ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்தா தான் இதெல்லாம் வந்து செய்ய முடியும் பாருங்கள். 28ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த செயலாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுக்குள்ளே வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாது பாருங்கள். கணவன் மனைவி தான் அதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? அப்போ கணவன் மனைவிக்குள்ளே அவங்க பெற்றோர்கள் இவங்க பெற்றோர்கள் உள்ளே வர விடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து குடும்பத்தை வந்து கெடுக்கிறதுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கூட அடுத்தது தான். பிள்ளைகள் கூட அடுத்த ரவுண்டு தான். சரிங்களா? கணவன் மனைவி ஃபஸ்ட்டு அவங்கள ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தரை மற்றவங்கள்கிட்ட போய் தேவையில்லாத காரியங்களை கோல் சொல்லி அப்படி வந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ கணவன்மார்கள் மனைவிமார்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் போய் மற்றவங்ககிட்ட போய் சொல்லும்போது அது என்ன ஆகணும், குடும்பம் இடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் தேவ சமூகத்தில் வைங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாக அவங்கள ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை குடும்பத்தை கட்டி எழுப்பா இருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க. சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நாவை அடக்கு ஆவணும் சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. சரிங்களா? 3ஆம் அதிகாரம் முதல் ஒரு 15 வசனத்தை வாசிச்சிங்கன்னா போதும். அதில் வந்து தேவன் வந்து தெளிவாக போட்டிருப்பாருங்க. மனைவிமார்கள் எப்படி இருக்கணும், கணவன்மார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஆண்டவர் கட்டுவார் பாருங்கள். சரிங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது பாருங்கள். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கும். ஸோ அப்போ கிறிஸ்து தான் தலை. சரிங்களா? சபையின் தலையாக இருக்கிறார். ஸோ நமக்கு தலையாக இருக்கிறார். நம்ம வந்து அவருடைய சரீரத்திற்கு சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். மாம்சத்துக்கு எலும்புக்கு உரியவர்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து ஒரே மாம்சமாக இருப்பார். கணவன் மனைவி ஒரே மாம்சம் வேதம் சொல்லுது. சரிங்களா? 31ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா,
ஆதியாகமம் 2:24 சரிங்களா, 31ஆம் வசனம் பக்கத்தில் ஆதியாகமம் 2:24 போட்டு வச்சுக்கோங்க. இது நிமிஷம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஸோ எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவுள், மனைவியும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். சரிங்களா, அப்போ எப்படி ஆயும் சரி கணவன்மார்கள் மனைவியை அன்பு செலுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அப்போ இப்படியா இருங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கள், இந்த வசனத்தை செய்யும்படியாக நீங்கள் வந்து ஒப்பு கொடுங்க. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தான் மெயினான ஆட்கள். சரிங்களா, ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்காதீங்க. மற்றவங்க குடும்ப ஆட்கள் எல்லாம் உள்ளே வரதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் அதை அனுமதிக்காமல் அவங்க உள்ளே வர முடியாது. சரிங்களா, இப்போ ஒரு மனைவி இருக்கும்போது மனைவியோட அனுமதி இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வந்து உள்ளே நுழைய முடியாது. சரிங்களா, அதே மாதிரி கணவனாக இருக்கும்போது கணவனுடைய அனுமதி இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வந்து குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியாது. சரிங்களா, நீங்கள் அனுமதிச்சா தான் அவங்க உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து நல்லது பண்ணுறதா செஞ்சுட்டு அப்புறம் குடும்பம் இன்னும் உடஞ்சி போயிடும். சரிங்களா, அதனால் இதில் வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க. யாரையுமே உள்ளே விட வேணாம். கணவன் மனைவி தான் ஃபஸ்ட்டு. அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நீங்கள் யாரையுமே உள்ளே விடாதீங்க. இப்போ பிள்ளைகளை கூட அடுத்ததை வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ ஆண்டவர் நீங்கள் 2 பேர் தான் ஒரே மாம்சம்னு சொல்லி வசனம் சொல்லுவது. சரிங்களா, அப்போ நீங்கள் 2 பேர் கரெக்டாக இருங்க. நீங்கள் 2 பேர் கரெக்டாக இருந்து ஒருத்தர் நேசிங்க. சரிங்களா, கணவன் மனைவி அதிகமாக நல்லா நேசிங்க. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த, ஏன்னா அவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சரிங்களா, ஒரு நாள் பெற்றோர் மரித்து போயிடுவாங்க, ஒரு நாள் பிள்ளைகள் கல்யாணமாகி போயிடுவாங்க. ஆனால் கணவன் மனைவி தான் கடைசி வரைக்கும். சரிங்களா, கடைசி வரைக்கும் ஆண்டவர் இணைத்தது. சரிங்களா, வேதத்தை பார்க்குறோம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா, இப்போ தேவன் இணைத்தது, இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் இணைத்ததை வந்து இவங்க பெற்றோரும் சரி அவங்க பெற்றோரும் சரி யாரும் வந்து பிரிக்க வந்து நம்ம விடக்கூடாது. பாருங்கள், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் யாரையுமே உள்ளே விட மாட்டேன். நான் எந்த காரியமானாலும் சரி நான் பொறுமையாக இருப்பேன். வேத வசனத்துக்கு நான் வந்து நடக்கும்படியாக நான் வந்து ஒப்பு கொடுப்பேன். நான் அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி, அதனால் என்ன பிரச்சனை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின்படியாக நடக்க நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் கொஞ்சமாக கட்டிடுவார் பாருங்கள். சரிங்களா, பார்த்தீங்கன்னா நான் வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமின்றி வேறு ஒன்றுக்கும் வரான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா திருடன் சாத்தான் என்ன பண்ணுவான், இந்த குடும்பத்தை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் சின்ன பின்னமாக கிடக்குது. ஏன்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிற நான் என்ன சொல்கிறேன் பழசை வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா, 10 வருஷத்துக்கு கதை, 15 வருஷத்துக்கு கதை, 20 வருஷத்துக்கு கதை பேசியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரிங்களா, அப்போ எல்லாத்தையும் மறந்துடும். சரிங்களா, ஆண்டவர் சொல்கிறார் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி சரிங்களா, எல்லாத்தையும் வச்சு மறந்துடுங்க. நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் எப்படியா குடும்பத்தை கட்டுறான்னு பாருங்கள். இந்த வசனத்துக்கு படி ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. 100% நான் கேரண்டி பண்ணுறேன், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவார். எப்பேற்பட்ட காரியம், என்ன மோசமான காரியங்கள், எத்தனையோ நஷ்டங்கள் ஆயிருந்தாலும் சொல்லி, எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமாயிருந்தாலும் சரி, எத்தனையோ பாதிப்புகள் வந்துட்டாலும் சொல்லி எல்லாத்தையும் மறங்க. முதல்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க. சரிங்களா, இது வரைக்கும் வந்து ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரிங்களா, நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர்னால வந்து இன்னொருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் மனப்பூர்வமாக என் கணவனை மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் மனப்பூர்வமாக என் மனைவியை மன்னிக்கிறேன், என் குடும்பத்தை கட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எப்படியா குடும்பத்தை கட்டி எழுப்புறார் பாருங்கள். சரிங்களா, சரி, இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 4 காரியங்களை பார்த்தோம். அன்பில் நடவுங்கள் சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவனுக்கு அழைக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். ஞானமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். நாட்களை வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கணவன்மார்கள் எப்படி இருக்கணும், மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா சத்துரும் கிரியைகள் அழிக்கப்படட்டும். அந்த நான் மாத்திரம் மைப்பட்ட வசனத்தின்படியாக நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறான். அன்பில் நடக்க கிருபை செய்யுங்க, ஞானமாக நடக்க கிருபை செய்யுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடக்க கிருபை செய்யுங்க. கணவன் மனைவி ஒருவர் நேசித்து அன்பு கூர்ந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும். முடியாது ஜெபிக்கிறேன். அவளை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீரோ அது மாத்திரம் நடக்கட்டும். ஆண்டவரை சத்துரும் கிரியைகள் குடும்பத்தில் அழிக்கப்படட்டும். ஆண்டவர் அந்த நான் மாத்திரம் மையப்படட்டும். உயர்த்துகிற குடும்பமாய் அவளை மாற்றுங்க. ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக்கொள்ளு, வழி நடத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அந்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். காத்தலும் வழி நடத்த துதிகன மகிமை ஆமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெயம் நல்ல பிதாவே, ஆமேன்.